சந்தியா ராகம் சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னா, ரகுராம் தீ மிதிக்கிறதுக்காக தயாராகிட்டுருக்காரு கோயிலில். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, லிங்கமும் புவனேஸ்வரியும் திட்டம் போடுறாங்க. எப்படியாவது ரகுராமுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்கள்ல தீ மிதிக்கிறதுக்கு முன்னாடி, அதில் பெட்ரோலை கலந்து விட்டுற வேண்டியதான். அப்படியே தீ மிதிக்கும் போது சேர்த்து எரிஞ்சு பொசுங்கிடுவான் அப்படின்னு திட்டம் போட்டு வச்சுருக்காங்க. அதே போலவே ரகுராமும் ரெடியாகி வராரு. அப்போ மஞ்சள் தண்ணி ஊற்றுறாங்க. அந்த ஆள் பெட்ரோலை கலந்து ஊற்றிடுறாங்க. இது மாயாவுக்கு எப்படியோ தெரிஞ்சு தனாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அப்பா தீ மிதிக்க போகிறாருன்னு இந்த புவனேஸ்வரியும் லிங்கமும் சேர்ந்து பெட்ரோல் தண்ணியை ஊற்றி வச்சுருக்காங்க. அவரை மிதிக்க விடாமல் எப்படியாவது தடுத்து நிறுத்து, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு 2 ஆளை மாயா செட்டப் பண்ணி அனுப்புகிறாங்க. அவங்கக்கிட்ட மஞ்சள் தண்ணியை கொடுத்து, இதை எங்கள் அப்பா மேலே ஊற்றணும் தீ மிதிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னோன்னே தீக்குழியில் இறங்க போகிறாரு ரகுராம். அப்போ தனா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, தீ மிதிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணி ஊற்றணுன்னு 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் தீ மிதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரையும் கூப்பிடுறாங்க. மஞ்சள் தண்ணி எடுத்து அவங்க ஊற்றினோன்னே புவனேஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. நம்ம போட்ட பிளான் எப்படியோ தடைப்பட்டு போச்சு. இப்போ பெட்ரோல் தண்ணி மஞ்சள் தண்ணி ஊற்றுறதுனால ரகுராமுக்கு எந்த ஆபத்தும் வராது, தீ மிதிச்சிருவானே அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் மாயா அங்கேருந்து ஜானகியை தனியாக கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. புவனேஸ்வரி தான் இந்த மாதிரி பண்ணது அப்படின்னோடனே, இதுக்கு மேலேயும் அவளை சும்மா விடமாட்டான், அவரை கொலை பண்ணுற அளவுக்கு அவள் போயிருக்கானா, இனிமேல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. புவனேஸ்வரியை கட்டி வச்சு மாயாவும் ஜானகியும் அடி வெளுத்து எடுத்துடுறாங்க. இனிமேல் இப்படி பண்ணுவியான்னு சொல்லி அடின்னு அடிக்கிறாங்க. இதுக்கு மேலே ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், உன்னை சும்மா விட மாட்டேன்னு அங்கேயே மரத்தில் கட்டி வச்சுட்டு வந்துடுவாங்க.